அடுத்ததாக நாம் காணப்போகும் கட்டுரை இணையம். இணையத்தை பற்றி ஒரு கட்டுரை வரைக. முன்னுரை. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற வளர்ச்சி இணையம் எனப்படும் இன்டர்நெட் ஆகும். கணினி எனப்படும் கம்ப்யூட்டரின் ஒரு மைல்கல்தான் இன்டர்நெட் எனப்படும் இணையம் ஆகும். பொருளுரை. கணினி பொறிகளின் இணைப்புகளின் நெட்வொர்க் எனப்படும் இணையம் ஆர்டர் நெட் என்று பயன்பட்ட இணைப்பின் வளர்ந்த நிலையாகும். ஆயிரத்தி 1998ஆம் ஆண்டு மார்க் ஆண்டர்சன் மொசக் என்ற புதுமையான மென்பொருளை கண்டுபிடித்தார். இது யுனிக்ஸில் வேலை செய்யும். இதன் மூலமாக தொலைபேசி இணைப்புகளை பயன்படுத்தி பல கணினிகளுடன் ஒன்று சேர்க்கப்பட்டது. இதனால் ஏற்பட்டதுதான் வலைப்பின்னல் எனப்படும் இணையம் ஆகும். நெடுஞ்சாலையில் பல வகையான ஊர்திகள் செல்வதைப் போல இணையத்தில் பல வகைப்பட்ட தகவல்கள் பயணம் செய்கின்றன. எழுத்து, பேச்சு, இசை, கடிதங்கள் என்பன. இதனை சைபர் ஸ்பேஸ் என்கின்றனர். பயன்கள். இணையத்தின் மூலம் இன்று உலகமே இணைந்துவிட்டது. மனிதன் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் கணினிகள் செய்வது மட்டுமன்றி செய்திகளை அழியாமல் சேமிக்கவும் முடிகிறது. அதனால் என்றும் அழியாத தன்மை பெற்றுவிடுகிறது. இணையத்தால் நமக்கு ஏற்படும் பயன்கள் என்ன? இணையத்தின் மூலம் நம் வாணிபத்தை பெருக்க முடிகிறது. மாணவ மாணவியரின் தேர்ச்சியை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடிகிறது. கல்வியாளர்களுக்கு உற்ற நண்பனாக விளங்குகிறது. மருத்துவத்துறையில் இணைய பண்பாடு சிறந்து விளங்குகிறது. முடிவுரை. இணையத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளும் இடம்பெறுவதால் நல்லனவற்றையே கண்டு பயன்பெற வேண்டும். அதனால் நம் நாட்டின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். நன்றி.